இந்த கால் இருக்குல்ல, காலு, இந்த கால் தடம் பதியணும். வயல்லையும் காடுலயும் ரோடுலயும் தரையிலயும் அந்த கால் தடம் பதியணும்பா, பதியணும். அதை விட்டுட்டு நான் ஹெலிகாப்டர்ல அரசியல் பண்றேன், நான் ஹெலிகாப்டர்ல வருவேன், எல்லாரையும் வந்து ஹெலிகாப்டர்லயே பாக்குறேன், அப்படி இல்லைன்னா எல்லாரும் என்ன வந்து பனையூர்ல பாருங்க அப்படின்ற அரசியலை பண்ணக்கூடாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மன்சூர் அலிகான் வந்து வச்சு செஞ்சிருக்காருங்க. சும்மா தார்மாரா கிழிச்சிருக்காரு. உங்களுக்கே தெரியும், மன்சூர் அலிகான் வந்து தனக்குரிய ஸ்டைல்ல வந்து சமய கலாய்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பேசுறதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங்கும் இருக்கும். சும்மா அவர் எதிர்ச்சியா பேசினாலும் அவர் வந்து ஒரு வெகுளி மனசு. ஆக்சுவலா எதையும் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணோண்டா அப்படின்னு பேசுற ஒரு மனுஷன் கிடையாது. தப்புன்னு ஒரு கேள்வி வரும்போது பட்டுன்னு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய கீழ்னு கிழிச்சிருக்காரு. விஜய் வந்து கண்டிப்பா பிஜேபியால அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் விஜய். ஏன்னா விஜய் செய்வது ஒரு பணக்கார அரசியல். அந்த பணக்கார முதலாளிகள் எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஜேபியில தான் இருக்கிறாரு. சோ சுத்தமா விஜய் கிளீனா பிஜேபியின் பி டீம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் இன்னைக்கு சக்க போட்டிருக்காரு. செமையா செஞ்சிருக்காரு. டீடைல்டா வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லங்க, இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோரோட ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது அவரு கேன்வாசிங் பண்ணிட்டு இருந்தாருல பிஆர்ல, அப்போ வந்து அந்த மக்கள் கொடுத்த ஆதரவு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது நம்ம ஆளுக்கும் வந்து போற இடம் ஃபுல்லா வரவேற்பு இப்படிதான் கொடுக்குறீங்க. ஆனா அந்த ஆள லாஸ்ட்ல தூக்கின்னு போய் சாக்கடையில கவுத்து விட்டுட்டீங்க. அப்ப நெக்ஸ்ட் சாக்கடை நம்ம ஆளுக்கு வெயிட்டிங் தான் அப்படின்றது வந்து ஒரு எண்ணோட்டமா இருந்துச்சு. அந்த வீடியோவையும் டீடைல்டா பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்தை வீடியோ பார்த்துட்டு நமக்காக உதவிய அன்பு சகோதரர் வில்சன் அவர்களுக்கும், மோகன் ஆர் அவர்களுக்கும், செந்தில் அவர்களுக்கும், ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, மன்சூர் அலிகான் எப்படிதான் செஞ்சிருக்காரு விஜயா அப்படின்றத வாங்க போய் பார்ப்போம். ரஞ்சிதமே ரஞ்சிதமே உடம்பு வலிக்க கொஞ்சினுமே, ரஞ்சிதமே ரஞ்சிதமே உடம்பு வலிக்க கொஞ்சினுமே அப்படின்னு உடம்பு வலிக்க கொஞ்சிட்டு சார்வால் வருவாரு. யார சொல்றாருன்னா விஜய வந்து மன்சூர் அலிகான் இந்த பாட்டு பாடியே கலாய்ச்சார். இப்படிலாம் வந்து வேலை செஞ்சுட்டு முட்டி வலிக்க வேலை செஞ்சுட்டு விஜய் சார் வருவாரு. முட்டி வலிக்க வேலை செஞ்சுட்டுனா அவரு ஒன்னும் தப்பா சொல்ல, அதாவது மக்களுக்கு முட்டி வலிக்க அவர் வேலை செய்வாரு. ஏன்னா நடைப்பயணம் எல்லாம் மேற்கொள்ளும் போது அவருக்கு வந்து முட்டி வலிக்கும்ல ஆட்டோமேட்டிக்கா. ஏங்க ஒரு செலிபிரிட்டி நம்மளே வந்து கொஞ்ச நேரம் ரோட்ல நடந்தா முட்டி வலிக்குது, அவர் வந்து உச்சத்துல இருந்து வந்திருக்காரு, அவர் வந்து ரோட்ல நடந்தா முட்டி வலிக்கும்ல. சோ அந்த முட்டி வலிக்கிற அளவுக்கு வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு விஜய் சார் வருவாரு. அட போங்கயா நீங்க, அந்த மனுஷனே ஹெலிகாப்டர்ல சுத்தின்னு இருக்காரு, இந்த கேள்வியெல்லாம் ஏன் கிட்ட எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு மன்சூர் அலிகான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபயர்ல தான் இருந்தாரு. அந்த விஜய பத்தி கேள்வியை வந்து கேட்ட உடனே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதடு வலிக்க கொஞ்சமேனு உதடு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு. இந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எஸ்ஐஆரை எதிர்த்து, எஸ்ஐஆர் தேவை கிடையாது அப்படின்றதை எதிர்த்து மன்சூர் அலிகான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தாரு. அவரும் உங்களுக்கு தெரியல, அவர் வந்து ஒரு சின்ன கட்சியை வந்து நடத்திட்டு இருக்காரு, சில பல எலெக்ஷன்லயும் நின்று இருக்காரு, தோக்குறாரு ஜெயிக்கிறாருன்றது நெக்ஸ்ட். பட் எல்லா கட்சியும் விமர்சிக்க கூடியவர். மெயினா திமுகவையே வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்கிற ஒரு ஆளு தான் வந்து மன்சூர் அலிகான். அவர் இன்னைக்கு இந்த எஸ்ஐஆரை பத்தி பேசும்போதுதான் விஜய பத்தி கொஸ்டினை உள்ள சொல்றாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆள் ஃபயர் ஆயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு ஆக்சுவல்னா, ஏங்க விஜய்லாம் வந்து எனக்கே ஈக்குவல் கிடையாதுங்க, எனக்கு விஜய் ஈக்குவலே இல்ல, சும்மா அப்படி தூசி மாதிரி தட்டிட்டு போயிடுவாங்க நானு. நீங்க என்னங்க, நான்லாம் ஃபீல்டு ஒர்க்கருங்க, நான்லாம் வந்து தரையில நடக்கிறேன், நான்லாம் வந்து மக்களை போய் சந்திக்கிறேன், நான்லாம் தொண்டரை போய் சந்திக்கிறேன், அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏது கஷ்டம் அப்படின்றத டீட்டெயில்டா விசாரிக்கிறவன் நானு. நான் விஜய் மாதிரி ஹெலிகாப்டர்ல வரவன் கிடையாது, விஜய் மாதிரி பனையூர்ல கூப்பிட்டு மக்களை சந்திக்கிறவன் நான் கிடையாது, நான் போய் மக்களை நேரடியா சந்திக்கிறவன். அந்த வார்த்தையில வந்து நான் உண்மையிலே மன்சூர் அலிகானை வந்து ஏத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், மன்சூர் அலிகான் எந்த தொகுதியில எந்த எலெக்ஷன் டைம்ல நின்னாலும் அவரோட ஃபீல்டு ஒர்க்கு உங்களுக்கே நல்லா தெரியும். காமெடியா பண்ணாலும் எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருப்பாரு. டீ போடுவாரு, சப்பாத்தி சுடுவாரு, பரோட்டா சுடுவாரு, ஜூஸ் குடிப்பாரு, எல்லாமே. சில டைம்ல என்னென்ன அங்க கடையில என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு மக்களோட மக்களா பழகுற ஒரு மனுஷன் மன்சூர் அலிகான். அவர் வந்து ஜெயிக்கிறார் தோக்குறார் அது நெக்ஸ்ட். பட் மக்களோட மக்களா சந்திக்கிறவர், மக்களோட மக்களா பழகிறவர். அவர் தான் வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, அந்த மனுஷன் எங்கெங்க மக்களை சந்திக்கிறாரு,
எங்கெங்க தொண்டர்களை சந்திக்கிறாரு. இந்த கால் வந்து அவருக்கு கீழே பதிதா, அப்பதான் வந்து அவர் அந்த காலை தட்டுறாரு. காலை தட்டிட்டு அவர் தட்டினாருங்க. ஆக்சுவலா காலை தட்டிட்டு சொல்றாரு, அந்த கால் வந்து கீழே பதியணும், ரோட்ல நடக்கணும். ஆனா விஜய்ன்ற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல நடக்கிற கேரக்டரா எனக்கு தெரியல. இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள் அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்டில், வயலில், அங்கே போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களாக இருந்துக்கிட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி ஹெலிகாப்டரில் வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். அந்த விஜய்ன்ற மனுஷன் வந்து ஹெலிகாப்டர்ல தானே பறந்துட்டு இருக்காரு, சார்ட்டர்ட் பிளைட்ல தான் வருவேன்றாரு. எது தெரியும்ல உங்களுக்கு, பிரச்சாரத்துக்கு கூட அண்ணன் வந்து சார்ட்டர்ட் பிளைட்ல தான் சுத்தினாரு, சார்ட்டர்ட் பிளைட்ல தான் வராரு, ஏசி பஸ்ல ஏறிக்கிறாரு, அப்படியே போறாரு, ஒரு இடத்துல நிக்கிறாரு, நின்னு பேசுறாரு, வராரு, போறாரு. இவ்வளவுதான் விஜய் பண்றாரு தவிர்த்து மக்களை இது வரைக்கும் சந்திக்கலையே, தொண்டர்களை இது வரைக்கும் சந்திக்கலையே. அவரோட கால் அந்த பாதம் எங்கன்னா மண்ணுல தொட்டுதான் நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறாரு. எஸ் விஜய் ஃபேன்ஸ், come on, you answer please. யாருன்னா ஒருத்தர் அவருடைய கால் பாதம், அவர் ஸ்லிப்பர் கூட போட்டுன்னு இருக்கட்டோங்க, வெறும் காலில் நடந்தா மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா உச்சத்துல இருந்து வந்த நடிகர் அவரு. ஸோ வெறும் காலோட எல்லாம் நடக்க தேவையில்ல, அவருடைய பாதம் மண்ணுல எங்கன்னா பட்டுச்சா ஒரு இடத்த காட்டுங்களேன். பனையூருக்கு போகும்போதும் அவரோட கால் வந்து மண்ணில் படாது, ஏன்னா ஸ்லிப்பர்ல போட்டுக்கின்னு கார்லயே ஜாலியா போய் இறங்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவாரு. அப்புறமா பரந்தூருக்கு போனாரு பாத்தீங்க, அந்த விமான நிலையம் வேணாம்னு சொல்ற இடத்துக்கு போனாரு பாருங்க, அப்போ கூட அவருடைய கால் எங்கேயுமே தரையில படல. விக்கிரவாண்டி மாநாடுக்கு போனாரு பாருங்க, அப்ப கூட அவருடைய கால் எங்குமே தரையில படல. மதுரை மாநாடுக்கு போனாரு பாருங்க, அப்ப கூட அவருடைய கால் எங்குமே தரையில படல. அப்புறமா வந்து திருச்சிக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு பாருங்க, அப்பயும் படல. நாகப்பட்டினத்துக்கு போனாரு பாருங்க, அப்பயும் படல. திருவாரூர் போனாரு பாருங்க, அப்பயும் படல. ஏன் அப்புறமா போனா நாமக்கல்லையும் படல. அதுக்கு அப்புறமா 41 பேரை பலி கொண்ட அந்த கரூர் சம்பவத்திலையும் அவர் கால் தரையில பட்டுச்சான்னு பாத்தீங்கன்னா படவே இல்லை. எங்கனா ஒரு கால் அவருக்கு தரையில பட்டுச்சா? படல. அததான் மன்சூர் அலிகான் நீ கேட்கிறாரு, எங்க அவர் கால் தரையிலே படலையே, அவர் ஹெலிகாப்டர், பஸ், ஏசி ரூம் இப்படித்தானே சுத்தின்னு இருக்காரு. அவரெல்லாம் நீங்க எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்னு சொல்றீங்க? அவரெல்லாம் பணக்கார அரசியல்வாதி, பிளஸ் பணக்காரங்களுக்காக அரசியல் செய்ய வந்திருக்கிறவர் இவரு. யார விஜய் என்ன சொல்றாருன்னா, பணக்காரங்களால இயக்கப்படுபவர் விஜய். அதாவது பிஜேபியை ஸ்ட்ரைட்டா சொல்றாரு, பிஜேபி அந்த பணக்கார சக்தியால தான் விஜய் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வந்து கிளீனா வந்து பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட பி டீம் தான் விஜய், அவங்களால இறக்கப்பட்டு இருக்கிறார் விஜய் அப்படின்றத டீடைல்டா சொல்றாரு. ஏங்க அறிஞர் அண்ணாவை எடுத்துக்கோங்க, அந்த காலகட்டத்துல மன்சூர் அலிகான் சொல்றாரு. ஆக்சுவலா எனக்கு மன்சூர் அலிகான் பேசுறத பார்த்தா தாவேகா என்ன செய்யலாம்னா கொள்கை தலைவர்கள்ல மன்சூர் அலிகானையும் சேர்த்துடலாம். ஏன்னா அவ்வளவு டீடைல்டா பேசுறாரு, அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு, மக்களுக்கு புரியுற வகையில எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரே எடுத்து கொள்கை தலைவர்ல சேர்த்துட்டீங்கன்னா மன்சூர் அலிகான் பேசுற பேச்சாச்சு கேட்டு உங்க தொண்டர்கள் கொஞ்சம் திருந்துவானுங்க. ஏன்னா அவர் டீடைல்டா சொல்றாரு, அறிஞர் அண்ணா எவ்வளவு சுத்தினாரு, எவ்வளவு மக்களுக்காக பாடுபட்டாரு. நீங்க 1967 1977 அவங்க 2 பேரும் எவ்வளவு சுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அறிஞர் அண்ணா படுக்க இடம் இல்லாம சுத்துவாரு, அங்கங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு டூரிங் டாக்கீஸ்ல படுத்து தூங்குவாரியா. ஆனா நீங்க என்னன்னா லாஜா போறீங்க, ஏசி ரூம்ல தான் தங்குறீங்க, ஏசி பஸ்ஸோட சுத்துறீங்க. நீங்களாம் எப்படி மக்களுக்கு சேவை செய்வீங்க? நீங்களாம் எப்படி அரசியல் பண்ணுவீங்க? மக்களோட மக்களா நீ இருப்பன்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்றத மன்சூர் அலிகான் கிழிச்சு தள்ளியிருக்காரு. அவர் வந்து எஸ்ஏஆர்ல அவ்வளவு கோவப்பட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலேங்க செம்ம டென்ஷன்ல அந்த மனுஷன் இருக்காரு. ஏன்னா அப்கோர்ஸ் இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா உண்மையாலேயே பாதி பேருக்கு டென்ஷன் ஆயிடுது. இப்போ மன்சூர் அலிகான் ஒன்னும் நாளைக்கு நின்று சிஎம் ஆக போறது கிடையாது. மன்சூர் அலிகான் எம்எல்ஏ வராரான்றது பெரிய விஷயம், அதுவே கஷ்டம். ஆனா விஜய்ன்றவர் அவரே அவ்வளவு கோவப்பட்டு பேசுறாரு. இது இந்த எஸ்ஏஆரோட தாக்கத்தை உணர்ந்த மன்சூர் அலிகானே ஜெயிக்க முடியாத ஒரு மனுஷன் தான் மன்சூர் அலிகான். அவரே அவ்வளவு கஷ்டப்பட்டு எஸ்ஏஆருக்கு எதிர்த்து பேசுறாரு. ஆனா விஜய்ன்ற ஒரு கேரக்டர் 15 நாள் கழிச்சு ஒரே ஒரு வீடியோவை போட்டுட்டு அவங்க நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கும் வராம ஓடி போய் பனையூர்ல தூங்கின்னு இருக்காரு விஜய். அதுக்கப்புறமா எதனா சட்ட போராட்டம் எடுத்தாங்களான்னா எடுக்க கிடையாது. ஒரே ஒரு நாள் கட்சி தொண்டர்களை போராட சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிச்சுட்டு வேலையை பேக்கப் பண்ணி கிளம்பிட்டாங்க. ஏன்னா எதிர்த்து போராட முடியாது, பிஜேபி எதிர்த்து இவங்க எப்படி போராடுவாங்க? இவங்களோட வேலையை ஒண்ணு என்னன்னு தெரியுமா? வந்து டிஎம்கேவை குறை சொல்லணும், டிஎம்கே கிட்ட யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போயிடக்கூடாது. இதுதான் வந்து பிஜேபியோட அஜெண்டா.
டிஎம்கேவை நோக்கி யங்ஸ்டர்ஸ் போயிடக்கூடாது. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஓட்டை எப்படின்னா விஜய்க்கு திசை மாத்தி விடணும், விஜய்க்கு போயிடணும். இந்த ஒரே ஒரு ஆம்பிஷனுக்காக தான் விஜய பிஜேபி இறக்கி விட்டு கூட அப்படியே மைனாரிட்டிஸ் ஓட்ட பிரிராசா, இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய ஓட்ட பிரிராசா, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போ, இதெல்லாம் டிஎம்கேக்கு போயிடக்கூடாது. இந்த ஒரே அஜெண்டாக்காக தான் விஜய் இறக்கி இருக்காங்க. விஜய்க்கு ஆக்சுவலா அரசியல் ஆசை இருக்கா இல்லையானே தெரியலங்க. ஏன்னா எங்க ஒரு கட்சி நடத்துறோம், ஒரு எஸ்ஐஆர் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தெரியுது. ஒண்ணு இல்லைங்க, ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா, இந்த தெரு தெருவா வீடு வீடா ஃபார்ம்ஸ் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. அப்ப யாருன்னா ஃபார்ம் வாங்க ஆள் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுங்க, அவங்களுக்கு ஓட்டே இல்லைங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, நீங்க இப்போ இந்த வீட்டுல இருந்திருப்பீங்க, திடீர்னு இப்போ இந்த நவம்பர் 4 டு டிசம்பர் 4 நீங்க வந்து எங்கேயோ ஊருக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சுங்க, ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ போயிட்டீங்க, உங்க ஃபார்மை ஃபில் பண்ண ஆள் இல்ல, எழுத ஆள் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, உங்க ஓட்டே தூக்கிடுவாங்க. கேட்டா நீங்க ஊரை விட்டு போயிட்டீங்கன்றுவாங்க. சோ எவ்வளவு பேரோட ஓட்டு இதால பாதிக்கப்படுது தெரியுமா? சில பேர்லாம் வந்து சில இடத்துல பாத்தீங்கன்னா சில பேரோட வீடு இந்த பிஎல்ஓஸ்க்கு தெரியாது. அந்த தெருவில் இருக்கிறவனுக்கே பாதி பேர் வீடு தெரியாது. மேபி கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க இருக்கிற வீடு ஒரு குத்துமதிப்பா கொஞ்சம் வீடு தான் இருக்கும். ஸோ எல்லார் வீடும் அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. சிட்டி சைட்ல குறிப்பா இந்த பிளாட்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ்ல பக்கத்து வீட்டுல எவன் இருக்கிறான்னு கூட இங்க இருக்கிறவனுக்கு தெரியாது. எது பக்கத்து வீட்டுல யாரு இருக்கிறானே தெரியாதுல, ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு யதார்த்தமால நம்ம மக்கள் பழகுவாங்க. யாரு இருக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த வீடு வந்து காலைல வேலைக்கு போயிட்டாங்க, சாயங்காலம் தான் வருவாங்கன்னும் போது அதை எப்படி ஃபில் பண்ணுவாங்க? சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இத மன்சூர் அலிகான் வந்து எஸ்ஐஆர் நான் கடுமையா கண்டிக்கிறேன். ஐ மீன் சாரிங்க, தப்பா சொல்லிட்டேன், வன்மையாக கண்டிக்கிறேன், அது சொல்லக்கூடாதுல, கண்மையாக வண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கலாச்சிருக்காரு. அவர் கேட்கிறாரு, பிஜேபியை எதிர்த்து அவர் கேட்கிறாரு. ஆனா விஜய் நடத்தின ஆர்ப்பாட்டத்துல ஒரு வார்த்தை பிஜேபி கிடையாது, ஒரு வார்த்தை எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. ஆனா 100 வார்த்தை திமுக இருக்கு. விஜய் போட்ட வீடியோலயும் ஒரு வார்த்தை பிஜேபி இல்ல, ஒரு வார்த்தை எலெக்ஷன் கமிஷன் இல்ல, வென்லி டிஎம்கே தான் இருந்துச்சு. ஆனா மன்சூர் அலிகான் இன்னைக்கு தைரியமான மனுஷன். மன்சூர் அலிகான், மிஸ்டர் விஜய், நீங்க மன்சூர் அலிகானோட கால் தூசிக்கு கூட சமாவ மாட்டீங்க விஜய். அந்த மனுஷன் நேரடியா அட்டாக் பண்றாரு. பிஜேபி எலெக்ஷன் கமிஷனே 6,36,00,000 ஓட்டுல இந்த இறந்து போனவர்கள் டபுள் என்ட்ரியை தவிர்த்து நீ வேற யாருன்னா ஒருத்தர் ஓட்டை நீக்கி பாரு, நான் என்ன பண்றேன்றத நீ பார்த்துட்டே இருன்றாரு. இதுதான் அட்டாக்கு. அவ்வளவு தெளிவா பேசுறாரு மனுஷன். அந்த மனுஷன் சீஃப் மினிஸ்டர் ஆக போறது கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியுது, ஒரு ஓட்டோட வேல்யூ தெரியுது. ஆனா 2026 நான் சிஎம் ஆக போறேன், யங்ஸ்டர்ஸ் ஓட்டுலாம் எனக்கு தான், இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க போறேன், இந்த தமிழ்நாட்டு பெண்களை நான் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்க போறேன்னு சொல்றேன். நீங்க எஸ்ஐஆரை பத்தி ஒண்ணுமே கிடையாது. இப்ப எதுனா கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு எடுப்பீங்க, முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதோட தாக்கத்தை, அதோட தீவிரத்தை நீங்க உணர்றீங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஃபீல்டுல சரி எப்படியோ இம்ப்ளிமெண்ட் தான் இவனுங்க பண்ண போறானுங்க, பாதி மக்கள் ஓட்டியாச்சு நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு டிஎம்கே ஆளுங்களை இறக்கி, எப்பா ஃபில் பண்ண தெரியாது உங்களுக்கு எல்லாம் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்கயா, யார் யார் வீடுன்னு தெரியலையோ அவங்க வீடெல்லாம் கூட்டின்னு போய் காட்டிங்க அப்படின்ட்டு டிஎம்கே அவங்க பிஎல்எஸ்ஐ இறக்கி விட்டு வேலையை பாருங்கப்பா, எப்படின்னா கொஞ்சமாச்சு மக்கள் ஓட்டு மொத்தமா காணாம போயிட்டு போகுதுன்னு வேலையை பார்த்தா நீங்க என்ன குத்தம் சொல்றீங்க? டிவிகே காரங்க வீட்டுல மட்டும் ஃபார்ம் போக மாட்டுதான், டிஎம்கே ஆளுங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்களாம். டிஎம்கேவை தான் குத்தம் சொல்லணும், பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் நம்ம குத்தம் சொல்ல மாட்டோம், ஏன்னா ஓனர்ஸ் நம்மள திட்டுவாங்க. அதை தான் வந்து மன்சூர் அலிகான் தெளிவா சொல்றாரு. இவர் பிஜேபியோட பி டீமுங்க, ஹெலிகாப்டர்ல பறக்கிறதுக்காக வந்திருக்காருங்க. இப்ப கூட பிரான்ஸ்ல இருந்தோ துபாயில இருந்தோ புது ஹெலிகாப்டர் வாங்க போறாருன்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் பாத்தீங்களா. இப்ப இந்த கரூர் இந்த விஷயத்துல எல்லாம் பிரச்சனையான பிறகு இனிமேட்டு கேன்வாசிங் எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அவுட் சைட் ஒரு ஊருக்கு அவுட் சைட்ல போடலாம், இனிமேட்டு ரோட்வேஸ் போ தேவையில்ல, இனிமேட்டு ஸ்ட்ரைட்டா ஹெலிபேட்ல வந்து இறங்கலாம். அதனால துபாயில வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஹெலிகாப்டர் கேட்டிருக்காங்களா ரெண்டுக்கு, ஒரு வருஷமா 6 மாசத்துக்கு ரெண்டுக்கு கேட்டிருக்காங்க. சோ அதை இவர் மீன் பண்றாரு. புதுசா வந்து இப்ப ஹெலிகாப்டர் வாங்க போறாங்களே, ஹெலிகாப்டர் அரசியல்வாதி தான் மிஸ்டர் விஜய், வேற எதுக்கும் விஜய் வேலைக்கு ஆக மாட்டார். அவர் வந்து கேவலமான வார்த்தைகளே யூஸ் பண்ணிடுறாரு. கேவலமான வார்த்தைகள்னா நார்மல் வார்த்தை தான். ஏங்க பணக்காரனுக்கு சொம்படிக்கிறவர் தாங்க விஜய், அதாவது பிஜேபிக்கு சொம்படிக்கிறவர் தாங்க விஜய். இந்த சொம்படிக்கிற ஜிங்சாக் வேலையை மட்டும் தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு, வேற எதுவும் பண்ண மாட்டாரு. ஏன்னா அப்படிதாங்க உண்மையா நடந்துட்டு இருக்கு.
அப்படியே போகும்போது கேள்வி கேட்கிறாங்க, ஏங்க விஜய் ஒண்டி இப்படி அட்டாக் பண்றீங்களே, கமல் சார் வந்து இப்போ அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு மன்சூர் அலிக்கான கேள்வி கேட்கும்போது சூப்பரா ஒரு பதில் சொன்னாரு. அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏங்க கமல் சார் பண்ணதுல இப்ப என்ன தப்பு? ஒரு தப்புமே கிடையாது. அந்த மனுஷன் நல்லா தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், இப்போ வந்து ஒரு மாநிலத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அப்போ வந்து மாநில உரிமையை நம்ம காக்கணும். அதுக்காக டிஎம்கே கூட சேர்ந்து அவர் ஃபைட் பண்ணுறதோ, டிஎம்கே கூட சேர்ந்து அவர் வந்து பிஜேபியை ஒன்றிய அரசை எதிர்க்கிறதோ தப்பு கிடையாது. அவர் பண்ணுறது தான் கரெக்ட். ஏங்க நானே இப்போ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுவேங்க, நானே டிஎம்கேக்கு இறங்கி வேலை செய்வேங்க. யார்? மன்சூர் அலிகான் சொல்றாரு. நானே கூட இப்ப இறங்கி வேலை செய்வேன். ஏன்னா என் மக்களோட உரிமை பறி போகுது. இந்த மாநிலத்தை குட்டிச்சோறு ஆக்கணும், இந்த மாநிலத்துல வந்து மத கலவரத்தை தூண்டணும், ஜாதி கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு ஒரு போர்ஸ் வெளியில இருந்து வரும்போது அதை தடுக்கிற திமுக அரசோட சேர்ந்து பணியாற்றுறதுல எந்த தவறுமே இல்லையே அப்படின்னு அழகா ஹேண்டில் பண்ணாரு. கமலஹாசன் குறித்து கேட்ட கேள்விக்கு அழகா பதில் சொன்னாரு. லியோல நான் விஜய் கூட நடிச்சேங்க, அது ஒண்ணும் எனக்கு விஜய்லாம் ஒன்னும் வாய்ப்புலாம் வாங்கி தரல, அது டிரெக்டர் சார் கொடுத்த வாய்ப்பு. லியோல நடிச்சேன்னா அதுக்காக அவருக்கு நான் மொத்தமா சப்போர்ட் பண்ணிட்டு போயிட முடியுமா? கீழே இறங்கி வேலை செய்யணும். கற்பனையான உலகத்துல வாழ்ந்துட்டு வராரு இந்த விஜய். உண்மைங்க. எங்க இது ஆக்சுவலா மன்சூர் அலிகான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம உட்பட வீடியோல கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறது எதுக்கு? மிஸ்டர் விஜய் ப்ளீஸ் கம் டு த ஃபீல்டு. 2 வருஷமா சொல்லுங்கிறோம், இன்னும் 4-5 மாசத்துல எலெக்ஷனே வரப்போகுது. இன்னும் வீட்டுக்குள்ள உக்காந்துட்டு இருந்தா எப்படி? டெய்லி வரணுங்க. ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு ஸ்கெடியூல் போட்டாங்க, இப்போ வந்து ஸ்கெடியூலே காணும். டெய்லி வரணும், மக்களை சந்திக்கணும், கட்சி தொண்டர்களை சந்திக்கணும், நிர்வாகிகளை சந்திக்கணும். நீங்க யாரையுமே சந்திக்காம வீட்டுக்குள்ளே பூந்து உக்காந்துட்டா எப்படி? ஆனா ஆக்சுவலா எனக்கு ஒரு சந்தேகங்க, என்னதாங்க பண்ணுவார் வீட்டுக்குள்ள? இல்ல உக்காந்துக்கிட்டு என்னங்க பண்ணுவார்? ஏங்க இது நார்மலான நடிகர்னா நம்ம யாரும் அவரை பத்தி கவலைப்பட போறது கிடையாதுங்க. 2026 நம்மள ஆள போறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு ஒண்ணும் தப்பு கிடையாது. என்னதான் பண்றாரு வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு? எப்பனா வராரு வெளியில, அதோட அவ்வளவுதான், ஆள ட்ரெஸ்ஸ காணோம். ஒரு மனுஷன் எப்படிங்க தனிமையிலேயே உட்கார்ந்து இருக்காரு? இவர் எப்படிங்க நாட்டை ஆளுவாரு? இவரை நம்பி நம்ம நாட்டை கொடுக்கலாம்னா எப்படி? இது எல்லா மக்களும் சொல்லுறதே இதுதான். வேலையை பாருங்க, ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க. சும்மா இருக்கிற ரசிகர் பட்டாளம் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, கதை தான் நடக்க போகுது. இந்த மாதிரி வந்து விஜய வந்து பாத்தீங்கன்னா வச்சு 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 மன்சூர் அலிகான் செமையா செஞ்சாரு. ஆக்சுவலா நான் பேசுறது கூட அவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு இதா ஃபயரா இருந்திருக்காது. நீங்க போய் மன்சூர் அலிகான் ஸ்பீச்னு போட்டு பாருங்களேன். அந்த மனுஷன் தனக்குரிய தென்னாவட்டில் ஸ்டைலில் உட்காந்துக்கிட்டு பேசுறத கேட்டாதான் அது நல்லா இருக்கும். நான்லாம் சிம்பிளி வேஸ்ட் வேஸ்ட் ஃபெலோ. ஸோ செமையா பேசியிருந்தாரு, அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து பிரசாந்த் கிஷோரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்பா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை போட்டுறியா? இப்ப இந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு யார் ஞாபகம் வந்துச்சு சொல்லுங்களேன்? இப்போ இதே பிரசாந்த் கிஷோர் அங்க உட்கார்ந்து இருக்காருல்ல, அங்க உட்காந்தீங்கன்னா அந்த தொண்டர்கள்லாம் வந்து அப்படி பொங்கி ஏஞ்சிக்கும் போது அவர் மனசுல என்ன எண்ணோட்டம் ஓடி இருக்கும்? டேய், அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சுன்னு இருக்கீங்களாடா, அண்ணனை பார்த்த உடனே இப்படி பொங்கி பொங்கி தாவி என் மேல தாவுறீங்களே, அப்ப எலெக்ஷன் டைம்ல எனக்கு எவ்வளவு ஓட்டுடா விழும், ஒட்டுமொத்த பிஆரும் எனக்கு தான் ஓட்டு போடும் போலியே, யாருமே மத்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பொங்குறீங்களா? டேய், என் மிஷின்ல என் பட்டனை வச்சிட்டு போறீங்களா, பொறுமையா குத்துங்களா, பொறுமையா குத்துங்க, எவியா குத்தி பட்டனை வச்சிட்டு போறீங்க அப்படின்லாம் தான் கனவு கண்டிருப்பாரு பிரசாந்த் கிஷோர். ஏன்னா அவ்வளவு வரவேற்பு அவருக்கு அங்க கொடுத்துருக்காங்க. அங்க அந்த இளைஞர்கள்லாம் அப்படி ஆரவாரம், சும்மா துள்ளி 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 ஊறானுங்க. பிரசாந்த் கிஷோரும் அப்படியே அந்த கனவு உலகத்துக்கே போயிட்டாரு. அப்புறமா தான் அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் டைம்ல ஆப்போசிட் பார்ட்டி 25 சீட்டு, யாரு நிதிஷ்குமார் 25 சீட்டை கூட தாங்க மாட்டாருங்க, நான்லாம் 150 சீட்டுக்கு மேல ஜெயிப்பேன்னு சொன்னாரு. லாஸ்ட்ல பார்த்தா முட்டை, அதே முட்டை. இப்ப அதை அப்படியே எடுத்து தமிழ்நாட்டில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஒருத்தர் அப்படிதான் லைட் ஆஃப் லைட் ஆன், லைட் ஆஃப் லைட் ஆன். டேய், என்னடா அண்ணனை பார்க்க இப்படி பண்டில் பண்டிலா வரீங்க? டேய், நீ என்னடா மரத்துல ஏறி இருக்க? டேய்,
நீ என்னடா டிரான்ஸ்ஃபார்மர்ல உட்காந்துட்டு இருக்க, அண்ணன் மேல அவ்வளவு பாசமாடா, டேய் நீ என்னடா என் பஸ் மேலயே உட்காந்துட்டு இருக்க, டேய் நீ என்னடா பஸ் டயருக்குள்ள வண்டியை விடுற, அண்ணன் மேல இவ்வளவு பாசமாடா, டேய் பாத்ரா எலெக்ஷன் பூத்ல போ, மிஷின்ல பட்டனை கிட்டன வச்சிட்டு போறீங்கடா அப்படின்னு போது அங்கிருந்து குரல் வரும், அண்ணா நீ கவலைப்படாதண்ணா எங்களுக்கு எல்லாம் ஓட்டே இல்லனா. அந்த மாதிரி நிலைமைதான் பிகேக்கு பீகார்ல என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதே நிலைமைதான் விஜய்க்கு ஏற்பட போகுது. வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும்னு பீகார்ல பிரசாந்த் கிஷோர் நினைச்சாரு, ஆனா மொத்தமா நக்கிட்டு போச்சு. அதே மாதிரிதான் விஜய் என்ன நினைச்சிட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இப்ப மறந்து போச்சு, இருமார்ப்புல உக்காந்துட்டு இருக்காருன்னா, நான்லாம் படுத்துட்டே ஜெயிப்பையா, எனக்கு வந்த கூட்டங்களை பார்த்தல, சும்மா அம்மா எலெக்ஷன் எப்ப வரும்ட்டு ஃபயரா வெயிட் பண்ணிருக்கான், போய் ஓட்டு மிஷினை போட்டு கண்டிப்பா என் பட்டனை உடைப்பான் அப்படின்னு மாறாப்புல உக்காந்துட்டு இருக்காரு. ஆனா ஒன்னே ஒண்ணு நடக்க போகுது, மொத்தமா விஜய கிளீன் வாஷ் பண்ணி, நான் இப்போ கூட சொல்றேன் விஜய் தனித்து நிக்கட்டுமே, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாரு, விஜயை ஜெயிக்கிறது கஷ்டம். ஏங்க அந்த மாதிரி நிலைமையில தான் அந்த கட்சி இருக்கு. சும்மா இதே நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், எங்க எலெக்ஷன் நடத்தணும்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நடத்தணும், பேஸ்புக்ல நத்துங்க, உங்க கட்சிக்காரன் 30-40 ஃபேக் ஐடி வச்சுருக்கான், இன்ஸ்டாகிராம்ல நத்துங்க, ஒருத்தனும் 100 ஃபேக் ஐடி வச்சுருக்கான். பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல நீங்க இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தினா மிஸ்டர் விஜய் தான் சிஎம், அதை யாராலையும் மாற்ற முடியாது.